ஒரு காலத்துல விவேகம் நிறைந்த ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு ஒரு சோம்பேறி மகன் இருந்தா. அவன் தன் வாழ்க்கையில எப்போதும் இன்னல்களே இல்லாம வாழ ஆசைப்பட்டா. ஒரு நாள், அப்பா, நான் ஏன் எப்போதும் கஷ்டப்பட வேண்டும்? இந்த வாழ்க்கை பாதை ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் நிறைந்து இருக்குது? எனக்கு எல்லாமே எளிதாக நடக்காதா என்று கேட்டான். அவர் மகனை தோட்டத்திற்கு அழைச்சிட்டு போனாரு. அங்கே ஒரு பாதையில சிறிய கற்களையும் இன்னொரு பாதையில மென்மையான மண்ணையும் பரப்பி வைத்திருந்தார். மகனே, இந்த இரண்டு பாதைகளில் எது உனக்கு எளிதாக இருக்குன்னு நினைக்கிறாய் என்று கேட்டார். நிச்சயமா இந்த மென்மையான மண் பாதை தான் அப்பா. சரி, இப்போது உன் கண்களை மூடிக்கொண்டு இந்த சிறிய கற்கள் நிறைந்த பாதையில ஒரு முறை மெதுவாக நடந்து வா என்று அறிவுறுத்தினார். மகனும் கண்களை மூடிக்கொண்டு மிகவும் அச்சத்துடன் ஒவ்வொரு அடியையும் மெதுவாக எடுத்து வைத்தான். அவனும் கவனமாக நடந்து முடிச்சான். சரி, இப்போ உன் கண்களை திறந்து இந்த மென்மையான மண் பாதையில் அதே வேகத்துடன் நடந்து வா என்றார். அவனும் மென்மையான மண் பாதையில் வேகமாக நடந்தான். ஆனா கற்கள் இல்லாததாலும் எச்சரிக்கை உணர்வு இல்லாததாலும் அவன் தடுமாறி சறுக்கி விழுந்தா. அவரும் மகனை எழுப்பி, கற்கள் இருந்தப்ப நீ மிகவும் எச்சரிக்கையா, கவனமா, நிதானத்தோட நடந்த. அதனால உனக்கு வலி ஏற்படல. ஆனா பாதை எளிதா இருந்தபோது நீ அலட்சியமாக நடந்தாய். அதனால சறுக்கி கீழே விழுந்தாய். இப்போ உன் வாழ்க்கையில வரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தடுத்து நிறுத்த வருவதில்லை. அவையெல்லாம் உன் கவனத்தையும் உறுதியையும் அதிகப்படுத்தத்தான் வருது. அப்படி உன் வாழ்க்கை பாதையில் சவால்களே இல்லாம போனா நீ பலவீனமாகி விடுவாய். அவைதான் உன்னுடைய உண்மையான வலிமையை செதுக்கிற கருவிகள். அதை புரிந்து வாழும் மகனே என்றார். அந்த நாள் முதல் அவன் தன் வாழ்க்கையில் வரும் சவால்களை பார்த்து பயப்படாம அவற்றை ஒரு வாய்ப்புகளாக பார்க்க தொடங்கினான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.